ஆதிச்சநல்லூர் இந்த பேரை கேட்டாலே இப்போ இன்டர்நெட்ல ரெண்டு விஷயம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஒண்ணு கட்டுக்கதைகள், இன்னொன்னு அறிவியல் உண்மைகள். ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய போரே நடக்குது. அங்க கிடைச்ச சில மர்மமான மண்டையோடுகளை வச்சுதான் இந்த எல்லா சர்ச்சையுமே. சரி, அதோட உண்மையான கதை தான் என்ன? வாங்க நம்ம சேர்ந்து கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். இணையத்துல நீங்க இத கண்டிப்பா பாத்திருப்பீங்க. ஆதிச்சநல்லூர்ல ஏலியன்ஸ் வாழ்ந்தாங்களா, இல்ல ராட்சச மனிதர்கள் நடமாடினாங்களா? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள். எதுதான்யா உண்மை? இந்த கேள்விகளுக்கு பின்னால புதைஞ்சு கிடக்கிற ரகசியங்களை நம்ம ஒன்னொன்னா தோண்டி எடுக்கலாம் வாங்க. முதல்ல ஒரு விஷயத்த நாம தெளிவுபடுத்திக்கணும். ஆதிச்சநல்லூருங்கிறது ஏதோ கற்பனையான இடம் கிடையாது. இது நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கிற ஒரு நிஜமான, ரொம்ப ரொம்ப முக்கியமான தொல்பொருள் ஆய்வுக்களம். பல வருஷங்களா இங்க ஆய்வுகள் நடந்துகிட்டு இருந்தாலும் பூமிக்கு அடியில இன்னும் எத்தனையோ ரகசியங்கள் புதைஞ்சு கிடக்கு. சரி, இப்போ முதல் கட்டுக்கதைக்கு வருவோம். இதுதான் ரொம்பவே வைரலான ஒரு விஷயம். ஆதிச்சநல்லூர்ல வாழ்ந்தவங்க ராட்சசர்கள்னு சொல்றாங்களே, அது உண்மையா? அவங்க நிஜமாவே அவ்ளோ பிரம்மாண்டமான உருவத்துல தான் இருந்தாங்களா? அறிவியல் இதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு பார்க்கலாம். இந்த ராட்சதர்கள் கதை எங்கிருந்து கிளம்புச்சு தெரியுமா? இங்கிருந்துதான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அகழாய்வு அறிக்கைகள்ல ஹியூஜ் நம்பர் ஆஃப் போன்ஸ், அதாவது அதிக எண்ணிக்கையிலான எலும்புகள் கிடைச்சதா சொல்லியிருந்தாங்க. ஆனா போக போக இந்த அதிக எண்ணிக்கைங்கிற வார்த்தைய மிகப்பெரிய எலும்புகள்னு தப்பா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, இங்கதான் நாம ஒரு முக்கியமான வித்தியாசத்தை கவனிக்கணும். அங்க ராட்சச எலும்புகள் கிடைக்கல, ஆனா நிறைய எலும்புகள் கிடைச்சது. அதாவது பிரச்சனை எலும்புகளோட சைஸ்ல இல்ல, அதோட எண்ணிக்கையில. இந்த ஒரு சின்ன வார்த்தை விளையாட்டு தான் இவ்ளோ பெரிய கட்டுக்கதைக்கு காரணமா போச்சு. அப்போ உண்மையான நிலவரம் என்ன? இதோ அறிவியல் சொல்ற பதில். அங்க வாழ்ந்த மக்களோட சராசரி உயரம் கிட்டத்தட்ட 5 அடி 6 அங்குலம் தான். ஆமா, அவங்க நல்ல திடகாத்திரமா வலிமையா இருந்திருக்காங்கன்னு அதுல சந்தேகமே இல்ல. ஆனா 7 அடி 8 அடின்னு ராட்சதர்களா இருந்தாங்கன்னு சொல்றதுக்கு ஒரு சின்ன ஆதாரம் கூட கிடைக்கல. சரி, இப்போ ராட்சசர்கள் கதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. ஆனா ஆதிச்சநல்லூர் மர்மங்கள் இதோட முடியலையே. அடுத்ததா ஒரு பரபரப்பான விஷயம் இருக்கு. சில மண்டை ஓடுகள்ல நெத்தியில மர்மமான ஓட்டைகள் இருந்திருக்கு. அது என்ன? நிஜமாவே மூன்றாவது கண்ணா? இந்த ஓட்டைகளை பார்த்த உடனே பலரோட கற்பனையும் எங்கேயோ போயிடுச்சு. இது ஏலியன் செஞ்ச ஆபரேஷனா, இல்ல ஞானிகளுக்கு இருந்த மூன்றாவது கண் இருந்த இடமா? இப்படி கதைகள் ரெக்கை கட்டி பறக்க ஆரம்பிச்சது. ஆனா இதுக்கு பின்னால இருக்கிற அறிவியல் உண்மை இந்த கதைகளை விட ரொம்பவே சுவாரஸ்யமானதுன்னு நம்புங்க. அறிவியல் இதுக்கு சொல்ற பேரு பார்ட்ஸ் பஃபி டியூமர். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு வகையான பாக்டீரியா தொற்று. சைனஸ் பகுதியில ஏற்படுற ஒரு கட்டி மாதிரி. இங்க ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த காலத்துல ஆழ்கடல்ல அடிக்கடி பயணம் செய்யறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வர்றது ரொம்ப சகஜமா இருந்திருக்கு. சரி, கடல்ல பயணம் செய்யறவங்களுக்கு வர்ற ஒரு நோய் எப்படி ஆதிச்சநல்லூர்ல இருந்தவங்களுக்கு வந்தது? அதுக்கு காரணம் பக்கத்திலே இருந்த உலக புகழ் பெற்ற கொர்க்கை துறைமுகம்தான். பல நாடுகள்ல இருந்து வியாபாரம் செய்ய வர்றவங்க அங்க வந்திருக்காங்க. அவங்க வரும்போது வெறும் பொருட்களை மட்டும் கொண்டு வரல, இந்த மாதிரி சில நோய்களையும் கொண்டு வந்திருக்காங்க. பாருங்க, இதுவே அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் உலகத்தோட எவ்ளோ பெரிய தொடர்புல இருந்திருக்காங்கன்னு காட்டுது இல்லையா? இப்போ இந்த கட்டுக்கதையாளர்கள் கையில எடுக்கிற கடைசி அஸ்திரத்துக்கு வரலாம். அது என்னன்னா, அங்க கிடைச்ச மண்ட ஓடுகள்ல தெரிஞ்ச இன வேறுபாடுகள். இது ஏலியன்ஸ் பூமிக்கு வந்ததுக்கான ஆதாரம்னு சொல்றாங்க. உண்மையிலே இது ஏலியன்ஸ் வேலையா, இல்ல இதுக்கு பின்னால வேற ஏதாச்சும் காரணம் இருக்கா? ஆமா, அது உண்மைதான். அதுல மாற்று கருத்தே இல்ல. அங்க கிடைச்ச மண்டை ஓடுகளை ஆய்வு செஞ்சப்போ ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, மத்திய தரைக்கடல் பகுதி, கிழக்கு ஆசியான்னு பலதரப்பட்ட வம்சாவழியோட அடையாளங்கள் இருந்துச்சு. ஒரே இடத்துல இத்தனை இனங்களோட தடயங்களான்னு எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஆனா இங்கேதான் உண்மையான ரொம்ப ஆழமான ஒரு அர்த்தமே இருக்கு. இது ஏலியன்ஸோட கலவை கிடையாது. இது நம்ம பண்டைய தமிழ் சமூகம் எவ்ளோ பெரிய ஒரு சர்வதேச சமூகமா உலகத்தோட பின்னி பிணைஞ்சு இருந்துச்சுங்கிறதுக்கான ஒரு அசைக்க முடியாத ஆதாரம். கொர்க்கை துறைமுகம் வழியா பல தேசத்து மக்கள் இங்க வந்திருக்காங்க, நம்ம மக்களோட வாழ்ந்திருக்காங்க, இங்கேயே இறந்தும் போயிருக்காங்க. அப்போ இந்த கட்டுக்கதைகளை எல்லாம் விட அறிவியல் சொல்ற உண்மை ஏன் ரொம்ப முக்கியம்? ஏன் அது நமக்கு இன்னும் பெருமை சேர்க்குதுன்னு சொல்றோம். வாங்க அத பத்தி பார்க்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா, ஆதிச்சநல்லூர் மக்கள் ராட்சசர்களும் இல்ல, ஏலியன்ஸும் இல்ல. அவங்க நம்மள மாதிரி சராசரி உயரம்தான், ஆனா ரொம்ப வலிமையானவங்க. உலகம் முழுவதுக்கும் பயணம் செஞ்சு வணிகம் செஞ்ச ஒரு மாபெரும் நாகரிகத்தோட முன்னோடிகள். இந்த உண்மை நாம கற்பனை பண்ற எந்த ஒரு கட்டுக்கதையை விட ரொம்பவே சக்தி வாய்ந்தது, ரொம்பவே பெருமை வாய்ந்தது. ஆதிச்சநல்லூருங்கிறது ஒரு சின்ன உதாரணம்தான்.
நம்ம மண்ணுக்கு கீழே நம்மளோட உண்மையான பெருமையான வரலாற்றை பத்தி இன்னும் எத்தனை எத்தனை ஆச்சரியங்கள் இது மாதிரி வெளியே வராம புதைஞ்சு கிடக்குதோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.